இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவராக போட்டியின்றி தேர்வாகிறார் நயினார் நாகேந்திரன். விதிமுறைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தளர்வுகளின் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனே குறிப்பிட்டது போல கட்சியினுடைய உத்தரவு, மேலிடத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் வேட்புமனு தாக்கல் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் மட்டுமே தாக்கல் செய்ததன் அடிப்படையில் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். பிரியன் இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ. அதாவது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவராக வருவார்னு பல நாட்களாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் நேற்று அந்த கண்டிஷன்ஸ் அவங்க போட்ட போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்தது ஆக்சுவலா. ஸோ அந்த குழப்பத்தை பார்த்த பிறகு இது எப்படி போகும்ன்ற போது இல்லை மேலிடம் முடிவெடுத்தா அந்த நிபந்தனைகள்லாம் தளர்வு செய்யப்படும் அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரனுக்கு தளர்வு செய்யப்பட்டு இப்போ அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தலைவராக போகிறார். நாளை முறைப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர் முதல்ல 3 வருட காலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார். அடுத்து 1.5 வருஷ காலம் அவர் நீடித்திருந்தார். மீண்டும் 1.5 வருஷ காலம் அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அவரை இந்த சமயத்தில் தூக்கினது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக போக வேண்டும் என்பதற்காக அதிமுக வைத்த அந்த டிமாண்டை பாஜக ஏற்றுக்கொண்டது என்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்துல பாஜக இந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம், நயினார் நாகேந்திரனுடைய அந்த தலைவர் பொறுப்பு எதை காமிக்கிறதுனா, அதிமுக விலகி இருக்கிற அல்லது ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் சேர்க்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் முக்குளத்தூர் ஓட்டை வாங்குவதெல்லாம் ஓபிஎஸ்சி சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பேச்சு கடந்த காலமாக பல நாட்கள் இருந்தது. இப்போ நயினார் நாகேந்திரனை முக்குளத்தூரை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டதன் மூலமாக அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் கூட்டணியில் எல்லாத்தையும் பரவாயில்ல, ஏன்னா எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாதுன்ட்டு. இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராக வந்ததன் மூலமாக முக்குளத்தூர் ஓட்டை அவர் மூலமாக பெற்றுவிடலாம் என்கிற ஒரு கணக்கை இந்த கூட்டணி பாஜக போட்டி இருக்கிறது. ஸோ ஓபிஎஸ்க்கான அந்த வாய்ப்பு பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டதோ என்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நயினார் நாகேந்திரனை பொறுத்த மட்டும் அண்ணாமலை போன்ற ஒரு அதிரடியாக கட்சியை வளர்ப்பாரா என்றால், அதிரடியாக செயல்பாடுகளை வகுத்துக் கொள்வாரா என்றால் அந்த மாதிரி செயல்பாடுகளை வகுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் அமைதியானவர், ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயங்களை தான் எதிர்ப்பு குரல்லாம் கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களோடையும் நல்ல ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவோட கூட்டணி என்று வரும்போது கண்டிப்பாக ஒரு சுமூகமாக அந்த கூட்டணியை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நயினார் நாகேந்திரன் இருப்பார். இந்த முதல் கட்ட ஒரு பேட்டில் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை நீக்கியதன் மூலமாக எடப்பாடி அவர்கள் தான் நினைத்த முதல் காரியத்தை சாதித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. நீங்க குறிப்பிட்டது போல அரசியல் கணக்குகளின் அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ போட்டியின்றியும் தேர்வாகி இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக உடனான கூட்டணியை ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு நகர்வை பாஜக இப்போதே தொடங்கிவிட்டது. ஒருபுறம் இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்காத சூழ்நிலையில நடைபெறுவதாக இருந்த செய்தியாளர் சந்திப்பு கூட ரத்தாகுமா அப்படிங்கிற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்சம் தொலைநோக்கோடு சிந்தித்திருக்கிறது பாஜக அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? கண்டிப்பாக கட்சி முக்கியமா தனிநபர் முக்கியமா என்று பார்க்கும்போது எவ்வளவு திறமையானவராக நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக நீங்கள் இருந்தாலும் சரி, ஸோ அந்த தனிநபரை அகற்றி விட்டு கட்சியோடைய லாங் ரேஞ்சில் கட்சியோட லாங் டேர்ம்ல கட்சியோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் என்ற அடிப்படையில தான் இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனால் இந்த முடிவை அவங்க எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி அஇஅதிமுக தான். ஸோ அந்த அஇஅதிமுகவுக்கு அவங்களோட டிமாண்ட்ல நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு இருக்கு. முதல்ல என்டிஏ அப்படின்னு சொன்னாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ், அப்புறம் இப்போ பாஜகன்னு மாத்திட்டாங்க. அமித்ஷா எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அந்த காரியம் அவருக்கு இன்னும் நடக்கல. அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள். எடப்பாடி சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் விஷயத்துல எடப்பாடி பாஜக சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்புமணி சந்திக்கவில்லை. வேற யாரும் புதுசாக எந்த கட்சியிலும் யாரும் அமித்ஷாவை சந்திக்கவில்லை. ஸோ அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த விஷயம் அவருக்கு முற்றிலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான விசிட்டா, ஒரு வெற்றிகரமான ஒரு விசிட்டா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறத பாக்குறோம். அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இதுவரையும் எடப்பாடி அவர்கள் கலந்து கொள்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ மொத்தத்தில் அமித்ஷாவோட இந்த விசிட் ஒரு விட்டுக் கொடுத்தல் இருந்தால் கூட கூட்டணி கட்சிக்காக அவர் எதிர்பார்த்த அளவு வெற்றியை கொடுக்கவில்லையோ என்ற ஒரு சந்தேகத்தை தோற்றிருக்கிறது. மிக நன்றி திரு பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள். சார் வணக்கம். போட்டியின்